சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். Left side OMR, right side ECR. நடுவுல உங்க ஸ்டெப் ஸ்டோன் சீக்ரெட் பிளாட்ஸ். Beach Resort Plots, just 24 lakhs onwards. Call 9626899268. அரசியல் ரீதியாக அனாதைகளாக இருப்பவர்கள் எல்லோரும் நிர்கதியாக இருப்பவர்கள் எல்லா கட்சிகளிலும் மற்ற எல்லா கட்சியிலும் அந்தந்த கட்சியில் ஓரங்கட்டப்பட்டவர்கள் விஜய்க்கு ஆதரவு தெரியும் போன வழியை போய் சொல்கிறாங்க. அவர் இவங்க யார் ஆதரவையும் ஏற்றுக்கிறதா தெரியல. அவர் இவங்களை சீண்டவே இல்லை. 234 என்ற கேண்டிடேட்ஸ் இருக்காங்க. வந்து பெரிய அளவில் வந்து ஓட் பேங்க் இருக்குது, ஜெயிச்சிருவங்களில் ஒரு விஜய் ரொம்ப உறுதியாக இருக்குது. ஆமாங்க, அவர் அப்படி தான் அவர் நம்புகிறாரு. தனியாக தன்னால் திமுகவை வீழ்த்த முடியல அவர் நம்புகிறாரு. அது எப்படின்னு புரியல. ஓபிஎஸோட இந்த முடிவு எப்படி பார்க்க? எடப்பாடிக்கும் அவருக்குமான சண்டை பொலிட்டிக்கல் ஃபைட். அதோட விளைவு இன்றைக்கி திமுக போயிட்டாங்க. சசிகலாவுடையது தினகரனுக்கு ஒரு கோபத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. சசிகலா ஓரளவு தினகரனுடைய வாக்குகளை உடைப்பார் என்று தினகரன் அஞ்சுகிறார். சசிகலா ஃபேக்டர் இந்த தமிழ்நாடு அரசியல் இந்த எலெக்ஷனில் ஒரு டிஸ்டர்பிங் ஃபேக்டராக இருக்க போது. திமுக ஒருவேளை மீண்டும் ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டால் அதற்கு சசிகலாவும் ஒரு காரணமாக இருப்பார். மோடியோட வருகைக்கு பிறகு ஓரளவு கிளாரிட்டி கிடைக்கலாம் என்டிஏ அலையன்ஸில். காங்கிரஸில் என்ன கதியாக போகுதுன்னு தெரியல. 1000 ரூபாய் ஸ்கீம்ன்றது ரொம்ப ஆபத்தான ஸ்கீமுங்க. ரொம்ப நாள் அதை ஓட்ட முடியாது உங்களால். ஆதிராவிட நலத்துறை போன்ற துறைகளுக்கு ஒதுக்கப்படுகிற பணம் தான் இங்கே திருப்பப்படுது. இந்த அவலங்கள் நீண்ட நாள் ஓடாது. 9 மாநிலங்கள் இந்த அட்டூழியத்தை பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் இன்றைக்கி எல்லை மீறி போகுது. ஃபைன் டைம் மீடியாவோட ஸ்பெஷல் இன்டர்வியூவில் சிறப்பழைப்பாளராக தமிழ்நாட்டினுடைய ஒரு மூத்த ஊடகவியலாளர் மணி சார் அவர்கள் இணைந்துள்ளார். சமகால அரசியல் நிகழ்வு குறித்த பல்வேறு கேள்விகளை முன்னிக்கின்றோம். வருங்க நிகழ்ச்சிகள் சொல்லலாம். வணக்கம் சார். ஏடிஎம்கேலேருந்து ஓபிஎஸ்ஸை சேர்த்துக்க மாட்டோங்கிறதுல எடப்பாடி அவர்கள் உறுதியாக இருந்தார். டிடிவி தினகரன் வந்து கட்சிக்குள்ளே வந்தாச்சு. தமிழ்நாடு முதலமைச்சரை போய் சட்டமன்ற வளாகத்தில் சந்தித்து பேசியதற்கு அப்புறமும் சட்டமன்றத்தில் முதல் முறையாக ஒரு அதிமுகவினுடைய ஒரு எம்எல்ஏ வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா வழியில் வந்து ஸ்டாலின் அவர்களை வந்து வாழ்த்தியதுங்கிறது வந்து பெரிய பரபரப்பாக பேசப்பட்டது சார். ஓபிஎஸோட இந்த முடிவு எப்படி பார்க்குறேன் இந்த அரசியலுக்கு? டிடிவி தனியாக கட்சி ஆரம்பித்தார், என்டிஏல சேர்ந்தார். அவரும் ஏடிஎம்கேல சேரல. தனியாக இவர் கட்சி ஆரம்பிச்சிருந்தா நீங்கள் என்டிஏல சேர்ந்துருக்கலாம். சுய மரியாதை அவருக்கு இல்லை. பொலிட்டிக்கலாக ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லை. ஏடிஎம்கே உள்ள எடப்பாடிக்கும் அவருக்குமான சண்டை பொலிட்டிக்கல் ஃபைட். அதை பொலிட்டிக்கலாக தீர்த்துக்கிறது பல ஜுடிஷியல் ஃபாரத்துக்கு ஓடிக்கிட்டே இருந்தார். அதோட விளைவு இன்றைக்கி திமுக போயிட்டாங்கிறதான் உண்மையான விஷயம். ஆமாம், இவரே அவங்களை அனுப்பி வச்சாருன்றாங்க. இவரோட வயசாக தான் ஐயப்பன் வந்து பேசியிருக்காரு உசிலம்பட்டி. அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. எவ்வளோ அவலமான பேச்சு அது. அதிமுக ஜெயலலிதாவும் எம்ஜிஆரும் திமுக ஸ்டாலின் ஆட்சி தொடரணும்னா அட்ராசிட்டிக்கு ஒரு அளவு இல்லை. ரொம்ப நாளாக வந்து நான் ஓபிஎஸை நம்பி நான் பின்னாடி போய் வந்து என்னோட வாழ்க்கையை நான் இழக்க விரும்பலைங்கிற மாதிரி பண்டூட்டி ராமச்சந்திரன் சொல்லிட்டு ஒரு கட்சியும் ஆரம்பிச்சு விஜயோட அலைன்ஸ் தன்னை நம்பினவங்க யாருக்குமே அவர் காப்பாற்றலைங்கிறது. ஒருத்தரை கூட தன்னை நம்பி வந்த ஒருத்தரை கூட அவர் காப்பாற்றலையே. இவருக்காக வந்தாங்க அத்தனை பேரும். பண்டூட்டி ராமச்சந்திரன் அவர்கள் 88 வயதில் வந்து ஒரு அரசியல் இயக்கம் எப்படி சார் பாருங்க விஜயோடு வந்து ஆதரவு கொடுக்குறேன் விஜய்க்கு அப்படிங்கிறாரு. இவர் கொடுக்குறாரு, அவர் ஏற்றுக்கிறாரான்னு தெரியல. எல்லாரும் விஜய்க்கு ஆதரவு கொடுக்குறாங்க. அரசியல் ரீதியாக அனாதைகளாக இருப்பவர்கள் எல்லோரும் நிர்கதியாக இருப்பவர்கள் எல்லா கட்சிகளிலும் கம்யூனிஸ்ட் கட்சிகளை தவிர 2 இடதுசாரி கட்சிகளை தவிர மற்ற எல்லா கட்சியிலும் அந்தந்த கட்சியில் ஓரங்கட்டப்பட்டவர்கள் விஜய்க்கு ஆதரவு தெரியும் போன வழியை போய் சொல்கிறாங்க. அவர் இவங்க யார் ஆதரவையும் ஏற்றுக்கிறதா தெரியல. அவர் இவங்களை சீண்டவே இல்லை. இவங்களா வழியை போய் கொடுக்குறாங்க. அந்த கதவு திறக்காதா, பனையூரின் கதவுகள் திறக்காதான்னு இவங்க ஏங்கிக்கிட்டு இருக்காங்க. அது எப்போ திறக்கும்னு நமக்கு தெரியாது. இந்த ரேஸில் பண்டூட்டியார் போய் நின்னதும் இந்த வயசில் போய் ஒரு தலாத வயதில் ஒரு அரசியலில் வந்துட்டு நானும் இருக்கிறேன் அப்படிங்கிறத வந்து ப்ரூஃப் பண்ணுறேங்கிற மாதிரி அவர். அதான் அரசியல்வாதிகளோட குணம்சம் அது. கடைசி நிமிஷம் வரைக்கும் 100 வயசு ஆனாலும் உடம்புல சக்தி இருந்தனா ஏதாவது அரசியல் செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. 88 வயசில் கட்சி ஆரம்பிக்கிறார் அவர். ஒன்மேன் பார்ட்டி தான் அது. ஒன்மேன் பார்ட்டி எப்படி விஜய் ஏற்றுப்பார்? அவர் எதை பற்றியும் கவலை இல்லாமல் அவர் ஏதோ உலகத்தில் சஞ்சரிச்சுக்கிட்டு இருக்கார். விஜய் அடுத்த தடவை சிஎம் ஆகிடுறது உறுதின்னு நம்புறாரு. 234 என்ற கேண்டிடேட்ஸ் இருக்காங்க. வந்து பெரிய அளவில் வந்து ஓட் பேங்க் இருக்குது, ஜெயிச்சிருவங்களில் ஒரு விஜய் ரொம்ப உறுதியாக இருக்கிறார். ஆமாங்க, அவர் அப்படி தான் அவர் நம்புகிறாரு. நம்பிக்கை யாருக்கு வேணா இருக்கலாம். அது நம்பிக்கையா அவநம்பிக்கையா அது வந்து எப்படி சொல்கிறது, அது வந்து பாதை தவறிய ஒரு நம்பிக்கையான்றதெல்லாம் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு தான் தெரியும். தனியாக தன்னால் திமுகவை வீழ்த்த முடியும்னு அவர் நம்புகிறாரு. அது எப்படின்னு புரியல நமக்கு. சசிகலா அவர்களுக்கும் அது இடம் இல்லைங்கிறது உறுதி செய்யப்பட்டாச்சு. சரி, ஒரு கூட்டணியாவோ ஏதோ ஒரு வகையில் போவாங்க அப்படின்னு எதிர்பார்க்க நிலையில் ராமநாதபுரத்தில் பெரிய கூட்டத்தையும் கூட்டி சசிகலா தன்னோட ஒரு அரசியல் பயணத்துக்கு அடுத்த கட்சிக்கான கொடியும் வந்து எடுத்து எல்லாருமே அதிமுக கொடியை எடுத்துட்டு அந்த கொடியை வந்து மாற்ற அளவுக்குலாம் நிறையா சீக்வன்ஸ்லாம் நம்ம பார்த்தோம் சார். எப்படி பார்க்குறீங்க சார் சசிகலாவுடையது தினகரனுக்கு ஒரு கோபத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. சசிகலா ஓரளவு தினகரனுடைய வாக்குகளை உடைப்பார் என்று தினகரன் அஞ்சுகிறார். அதனால தான் வந்து அவர் சமீப 2-3 நாட்களாக அவருடைய அறிக்கைகள் எல்லாம் சசிகலாவுடைய அரசியலை பார்த்து அவருடைய
அவருக்கு ஏற்படுத்திருக்கக்கூடிய ஒரு சஞ்சலத்தை, ஒரு டிஸ்டர்பன்ஸை வெளிப்படுத்துது. ஒரு 15 தொகுதியில் சசிகலா ஓட்டை உடைச்சாங்கனாலும் அது டிடிவிக்கும் அதிமுக கூட்டணிக்கும் பாதிப்பு தான். சசிகலா ஃபேக்டர் இந்த தமிழ்நாடு அரசியல் இந்த எலெக்ஷனில் ஒரு டிஸ்டர்பிங் ஃபேக்டராக இருக்க போகுது. திமுக ஒருவேளை மீண்டும் ஆட்சியை தக்க வைத்து கொண்டால் அதற்கு சசிகலாவும் ஒரு காரணமாக இருப்பார். அவர் ஒரு 10 தொகுதியில் ஓட்டை உடைக்கிறாருனா கூட அது அதிமுக வாக்கை சிதைக்கும், திமுகவின் வெற்றியை உறுதிப்படுத்தும். தெரிந்தோ தெரியாமலோ 2வது முறை ஸ்டாலின் முதலமைச்சர் ஆவதற்கும் திமுக 2வது முறையாக தொடர்ந்து ஆட்சி அமைப்பதற்கும் சசிகலா தன்னாலான கடமைகளை செய்து கொண்டிருக்கிறார் தான் எனக்கு தோணுது. எடப்பாடி அவர்கள் மீது அவர் வைத்த குற்றச்சாட்டுகள் நிறையா. இப்போ தானே அவங்கள்ட்ட உண்மையெல்லாம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஒருவேளை தமிழ்நாடு ஜெயிலுக்கு என்னையை கொண்டு வந்து மாற்றியிருந்தாங்கன்னா நான் இன்றைக்கி அவங்க முன்னாடி நின்று பேசியிருக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. பரப்பன அக்ரஹார சிறையிலேயே வந்துட்டு கர்நாடகா அளவில் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து எடப்பாடியால் பண்ண முடிஞ்சு. செங்கோட்டையன் வந்து எங்கிட்ட பேச்சுவார்த்தைலாம் நடத்தினார், தமிழ்நாடு ஜெயிலுக்கு மாற்றிடுறோம் அப்படின்ட்டு. நடந்த உண்மைகள்னு சொல்லி நிறைய விஷயங்களை பேசியிருக்காங்க. இல்லைங்க, இதெல்லாம் வந்துங்க முடிஞ்சு போன பிறகு இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகளை சுமத்துறதுன்றது வந்து, அதுவும் தேர்தல் நேரத்தில் சொல்கிறதுன்றது வந்து ஆங்கிலத்தில் சொன்னால் we have to take it with a pinch of salt. இதுக்கெல்லாம் எந்த அளவு உண்மையின் நம்பகத்தன்மை இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. இது சரின்னு நம்ம சொன்னோன்னா அவதூறு. எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் சசிகலா சொல்கிறத நம்ம ஏற்றுக்க முடியாது. தான் சொல்கிறதுக்கு என்ன ஆதாரத்தை அவர் கொடுக்குறார்? அப்படின்னா 4 வருஷம் ஏன் அமைதியாக இருந்தார்? 5 வருஷம். 21 ஜனவரியில் ரிலீஸ் ஆகிட்டு இப்போ 26 பிப்ரவரி, 5 வருஷம் என்ன செய்து கொண்டு இருந்தார்? கட்சி உடைந்து விடக்கூடாதுங்கிறதுனால ரொம்ப அந்த எண்ணம் இப்போ இல்லையா உங்களுக்கு? அது அந்த எண்ணம் உண்மைன்னா இப்போ தான் நீ அமைதியாக இருக்கணும். நீங்கள் 9 வருடங்கள் முடிந்து விட்டது, நான் இப்போ தான் வந்து வாய் திறக்க வேண்டிய சூழ்நிலைக்கு வந்துட்டேன். இப்போ நடக்கிறதெல்லாம் பார்த்தா இதுக்கு மீறி நான் அரசியல் களத்தில் இறங்கலைன்னா அது நான் வந்து ஜெயலலிதாவிற்கும் எம்ஜிஆருக்கும் செய்த துரோகமாக இருக்கும். எம்ஜிஆரோட 4 வருஷம் நான் பேசியிருக்கேன், பழகியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. கதை எப்படி வேணால் அளக்கலாம். இன்றைக்கி கதை என்ன? இன்றைக்கி தேர்தல் நெருங்குது. ஏன் இது 2 மாதம் முன்னால் சொல்ல வேண்டியதானே? ஆகவே இதெல்லாம் நம்பகத்தன்மை அற்ற பேச்சுக்கள், தனிமனித தாக்குதல்கள். அவர் எடப்பாடி மீது வைக்கக்கூடிய சார்ஜஸ் தனிமனித தாக்குதல். அதை நம்ம எப்படி ஊர்ஜிதப்படுத்த முடியும்? பண்ணால் அது அவதூறு. தான் சொல்வதற்கு மக்கள் நம்பும் காரணங்களை, சட்டத்தின் முன் இருக்கக்கூடிய காரணங்களை சசிகலா சொல்லணும். இல்லைன்னா இது அவதூறு. யாராக இருந்தாலும் நான் சொல்கிறேன். அவங்க என்னை கொல்ல பார்த்தாங்கன்னா என்ன ப்ரூஃப்? அதை சொல்லுங்கள். இப்போ விக்டிம் கார்டு ப்ளே பண்ணீங்க, முதல்ல நீங்கள் ஏன் ஜெயிலுக்கு போனீங்க அதை சொல்லுங்கள். நீங்கள் நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டவர். ஜெயலலிதா பொது ஊழியர் சொத்து சேர்ப்பதுக்கு நீங்கள் உறுதுணையாக இருந்தீங்க. இவர் A2. நீங்கள் குற்றவாளி என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. சிறைக்கும் 4 வருடம் இருந்துட்டு வந்துட்டீங்க. 6 வருஷம் நீங்கள் போட்டி போட முடியாது. அடுத்த ஆண்டு 27 ஜனவரி 20 வரை நீங்கள் போட்டி போட முடியாது. நீங்கள் நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டவர். அப்போது அந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் உங்கள் வாயிலிருந்து வருதுன்னா அதனுடைய நம்பகத்தன்மை 0. பழசை பேசாதீங்க, புதுசாக என்ன செய்ய போகிறீங்க அதை சொல்லுங்கள். போன வருஷம் அவன் இப்படி பண்ணான், இவன் அப்படி இந்த கதைலாம் வேணாம். இது அவதூறு, எந்த ஆதாரமும் இல்லை. நாளை நடப்பதை பேசுவோம். உங்களுக்கு ஒரு அமைப்பு இருக்குது, கட்சி ஆரம்பிக்க போகிறேன்றீங்க. நீங்கள் என்ன மாற்றத்தை கொண்டு வர போகிறீங்க அதை சொல்லுங்கள். இனிமேல் அதை தான் பேசணும். எடப்பாடியை குற்றம் சுமத்துறதோ ஜெயிலில் வச்சாங்க அப்படி இப்படின்னு கதை அழுகிறதுலாம் சும்மா பேச்சாலும். தினகரன் இதுவரையும் வைக்காத ஒரு கடுமையான சொற்களை வந்துட்டு சசிகலா அவர்கள் மீது வைக்கிறார். அவர் பயன்படுத்திய வார்த்தைகளில் அவர் எந்த அளவுக்கு, ஏன்னா சசிகலாவுடைய உறவினர் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அதே அரசியல் அப்படிங்கிறத கடந்தும் அந்த குடும்பத்தை சேர்ந்தவர், மன்னார்குடி ஃபேமிலியை சேர்ந்தவருங்கிறது தான் தினகரனோடது. ஆனால் தினகரன் பேசிய வார்த்தைகள் வந்து ரொம்ப கடுமையான வார்த்தைகள். சின்னம்மா என்று அழைத்த அந்த வார்த்தை வந்து வேற அளவில் இல்லை, அது வேண்டாங்க. அது நமக்கு வேண்டாம். தனி மனித தாக்குதல். சசிகலாவோட அரசியல் தினகரனை டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. ஒரு 10-15 தொகுதியில் சசிகலாவால் தன்னுடைய வெற்றி வாய்ப்பு பாதிக்கப்படும் என்று தினகரன் அஞ்சுகிறார். தனி மனித அச்சத்தில் சசிகலா அரசியல் கட்சி ஆரம்பிக்க போகிறேன்னு சொன்ன பிறகு தான் அவருடைய தாக்குதல் ரொம்ப அதிகமாகுது. அப்படின்னா அவருக்கு வாக்கு வங்கி அரசியலில் அங்கே சசிகலா ஒருவேளை கட்சி ஆரம்பித்தா தினகரனுக்கு பாதிப்பு காத்திருக்கிறது. அந்த கோபத்தில் தான் அவர் இப்படிப்பட்ட தாக்குதல்களை தொடுக்கிறார். இவை தனிமனித தாக்குதல்கள். நான் இந்தியா லைன்ஸில் தான் இருக்கிறேன், நான் ஒன்றும் அதிமுக லைன்ஸ் இல்லை அப்படிங்கிறது அது வழக்கமான டைலாக். இது கருணாநிதி 2001 சொன்னது. நாங்கள் ஒன்றும் பிஜேபியோட இல்லை, நாங்கள் என்டிஏவில் இருக்கோம், பிஜேபி என்டிஏவில் இருக்கிறார். அந்த மாதிரியான வினோதமான வியாகியானங்களை கொடுப்பாங்க அரசியல்வாதிகள். நிறைய விஷயங்களை வந்து கலைஞரிடமிருந்து காப்பி அடிக்கிறார் தினகரன் என்று தான் நான் சொல்வேன். என்டிஏ அலைன்ஸ்லையும் பியூஷ் கோயல் வந்து பேச்சுவார்த்தை தொடர்ந்து மேலிட பொறுப்பாளர்கள் வந்துட்டு அர்ஜுனா மேக்வால் வந்து எல்லாருமே பேச்சுவார்த்தையில் தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்குது. சீட்ஸ் வந்து 32-35 வரைக்கும் பிஜேபியில் எதிர்பார்க்குறதாகவும் அதை அதிமுக வந்துட்டு கொடுப்பதற்கு முதல்ல ரெடியாக இல்லை, நிறையா வந்து சீட்ஸ் குறைச்சி தான் இது பண்ணுற அளவு தான் இருக்காங்க. பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. முடிவு இது வரைக்கும் 2 கட்சியிலுமே ஹார்ட் பார்கெனிங் போகுதுங்க. திமுக காங்கிரஸ் மட்டும் இல்லை, பிஜேபி அதிமுக கட்சியும் பேர்னிங் உள்ளுக்குள்ளே எக்கச்சக்க சீட்டை கேட்குறாங்க. ஏடிஎம்கேவும் தண்ணி குடிச்சிட்டு இருக்கான், திணறிட்டு இருக்காங்க. மோடியோட வருகைக்கு பிறகு ஓரளவு கிளாரிட்டி கிடைக்கலாம் என்டிஏ அலையன்ஸில். காங்கிரஸில் என்ன கதியாக போகுதுன்னு தெரியல. சுடாங்கரோட இன்றைய பேட்டிக்கு பிறகு மறுபடியும் பேச்சுவார்த்தை தொடருமா, எப்பொழுது தொடரும்? அவங்க வந்து ஞாயிற்றுக்கிழமைக்கு பிறகு கூப்பிடுவாங்கன்றாங்க. கூப்பிட்டாலும் சுடாங்கரோட இந்த பேட்டிலாம் அதில் என்ன பாதிப்பை ஏற்படுத்தும்? சிஎம்ஐ பார்த்துட்டு கேசி வேணுகோபால் ஸ்டாலினை பார்த்த பிறகு கொடுக்குற பேட்டியிலேயே அவர் மறைமுகமாக விஜயோட பேசுகிறோன்னு ஒத்துக்கிறாரு. அப்போ எப்படி அதை திமுக ரசிக்கும்? அப்படி திமுக ரசிக்குதுன்னா திமுகவோட பலவீனத்தை காட்டுது.
எல்லா கட்சியிலுமே திமுக கூட்டணியும் அதிருப்தியில் தான் இருக்கிறாங்க. மதிமுகவும் நிறையா லிஸ்ட்டை கொண்டு போய் கொடுக்குறாங்க, விசிகாவும் கொடுக்குது, இடதுசாரிகளும் கொடுக்குறாங்க. இதில் ஏற்கனவே அதிகமாக 4 சீட்டு கேட்குற இடத்துல ஒரு சீட்டு நீ குறைச்சிக்கோ அப்படிங்கிறப்ப வந்து அவர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. தேமுதிக வருகை வந்து ஒரு பக்கம் ரசிக்கலைங்கிறதையும் பார்க்குறோம் சார். வேறு வழியில் அவங்க ஒத்துப்பாங்க. தேமுதிக வருகை கூட்டணி கட்சிகளுக்கு திமுக கொடுத்த எச்சரிக்கை, ஒழுங்காக இருங்க, இல்லாட்டி எங்களுக்கு இது இருக்குது, ஆள் இருக்குது. அவங்க முதல்ல ஐயூஎம்எல் பார்த்துட்டு வந்து ஒரு தானம் பண்ணுங்கன்ட்டார்ல, ஒரு சீட்டு தானம் பண்ணுங்கன்ட்டார். அப்படின்னா முடிஞ்சு போச்சு கதை. எல்லாரும் கொடுக்குற எச்சரிக்கை, எல்லோரும் ஒரு சீட்டை குறைச்சி ஒழுங்கு மரியாதை வாங்கன்றாங்க. இவங்களும் போவாங்க. ஏன்னா அந்த ஒரு சீட்டு குறையிறது வேறு மாதிரி அவங்களுக்கு காம்பன்சேட் ஆகிடும், அதனால் போவாங்க. சென்னையில் வந்து தொடர்ந்து வந்துட்டு பேச்சுவார்த்தைகள் 2 சைட்லையுமே நடந்தது. இங்கே ஒரு பக்கம் நம்ம ஏற்கனவே பேசிகிட்டு இருக்கோம், திமுக காங்கிரஸுக்கும் மேலிட தலைவர்கள், இங்கே பிஜேபியும் வந்துட்டு இது பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த ரேஸுக்குள்ளே பாட்டாளி மக்கள் கட்சிக்கான ஒதுக்கீடில் அந்த கட்சிக்குள்ளேயும் பிரச்சனை போயிட்டு இருக்குங்கிற தகவல் வந்துட்டுருக்கு. ராமதாஸ் அவர்கள்ட்டையும் பேச்சுவார்த்தை திரும்ப நடைபெற்றதாகவும் இருவரையும் ஒரே அணிக்குள்ளே கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற பேச்சுவார்த்தை நடைபெறதாகவும் சொல்லப்படுறது எப்படி பார்க்குறீங்க சார்? அது எனக்கு தெரியலங்க. அது 2 பேரும் ஒரு அணியில் எப்படி கொண்டு வர முடியும்னு தெரியல. ராமதாஸ் ரொம்ப 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 அடமண்ட்டாக இருக்கார். அதனால் அது எப்படி அவங்க எல்லாரையும் ஒரு அணியில் கொண்டு வருவாங்கன்னு தெரியல. அஃப்கோர்ஸ் மெயின் இஷ்யூ வந்து இவங்க தான், தேமுதிக. அவங்கள கொண்டு வந்தாச்சு, மற்றவங்கள பற்றி கவலை இருக்காதுன்னு எனக்கு தோணுது. ஏன்னா திரும்ப வந்து விசிகா வந்து ராமதாஸ் வந்தால் திரும்ப வெளியேறிடுவார். அதை நிச்சயமாக ஸ்டாலின் அனுமதிக்க மாட்டார். மற்றதெல்லாம் சிறிய கட்சிகள், அதை திமுக சமாளித்து விடும். இன்னமும் வந்துட்டு முடிவே எடுக்க முடியாமல் இருக்க ஒரே ஒரு இயக்கம், நம்ம ஏற்கனவே பேசிய போல் ஓபிஎஸ் ஒரு கட்டத்தில் போய் நின்னாச்சு. இங்கே வந்துட்டு தேமுதிக போய் அலைன்ஸ்லேயே ஜாயின் பண்ணியாச்சு. இன்னும் கிருஷ்ணசாமியினுடைய முடிவு மட்டும்தான் எதிர்பார்க்கப்பட்டு, இது முடிவடைந்து விட்டால் பிப்ரவரி 28 நடக்கக்கூடிய பிஜேபியினுடைய மாநாட்டில் பிரதமர் பங்கேற்கும் விழாவில் முழுமையான என்டிஏ அலைன்ஸை அவங்க ஃபார்ம் பண்ணி காட்டிடுவோங்கிறதெல்லாம் உறுதியாக இருக்காங்க சார். எப்படி பார்க்குறீங்க அந்த மோடியினுடைய வருகை? மோடி வருகை அன்னைக்கு அவங்க கூடிய வரைக்கும் கூட்டணி கட்சிகளை மேடையில் ஏற்றிடுவாங்க. ராமதாஸும் யாரும் முடியாது, அன்புமணி ஒத்துக்க மாட்டார். மிச்சம் இருக்கிறது யார் உங்களுக்கு வந்து புதிய தமிழகம் மட்டும்தான் ஒரு கட்சி பேச்சுவார்த்தையில் தான் இருக்குது அப்படிங்கிறதான். அவங்கள மட்டும்தான் ஏற்றுவாங்க. அவங்க அலையன்ஸ்லேயும் இன்றைக்கி வந்து பெருசாக ஒன்றும் இல்லை, கடை விரித்தேன் கொள்வார் இல்லைன்ற கதை தான் அவங்களுக்கும் போயிட்டுருக்குது இன்றைக்கி. ஆகவே அவர்களும் வந்து இன்றைக்கி ஒரு நெருக்கடியான கட்டத்தில் தான் இந்த இப்போ சீட் ஷேரிங்கிறது 2 கட்சிகளுமே ஒரு பெரிய சிக்கலை தான் உண்டாகிட்டு இருக்குது. அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. 1ஆம் தேதி மோடியோட கூட்டத்தில் ஐ திங்க் அவங்க எல்லாரையும் ஏற்றிடுவாங்க. கிருஷ்ணசாமியும் மேடை ஏறுவதற்கு வாய்ப்புகள் அதிகம். தொடர்ந்து அதிமுக தன்னோட மேனிஃபெஸ்டோ வந்து இன்ஸ்டால்மெண்ட் முறையில் வந்து கொடுத்துட்ருக்காங்க. எந்த அளவுக்கு டஃப் கொடுக்க முடியுமோ டிஎம்கேக்கு இவங்க கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க, அடுத்தடுத்து கொடுக்குறாங்க. முழுமையான அறிக்கையை வந்துட்டு பிஜேபிலையும் வரலாம், திமுகவும் கொடுக்கும் பொழுது வந்து டோட்டலாகவே அது வேறு மாதிரி மாறுங்கிறதுல அதிமுகவினுடைய விஷயம் வந்து கவனிக்கத்தக்க ஒரு விஷயமாக தான் கொடுத்துட்ருக்காங்க. 1 by 1 கொடுத்துட்ருக்காங்க. ஆமாம், அவங்க நாள் நெருங்குற வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாதுன்னு கொடுக்குறாங்க. ஆனால் ஒன்றுமே நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாது தான். 10,000 ரூபாயெலாம் வந்து திவாலாகிடும். அவங்க கொடுக்குற வாக்குறுதிகளுக்கு 81,000 கோடி ரூபாய் ஆண்டுக்கு தேவைப்படுது. இன்றைக்கி தினமலரில் ஒரு பெரிய செய்தி வந்திருக்கு. உண்மை அது. பணம் எங்கே இருக்குன்னு தெரியல, இலவசங்களை வாரி விட்டுக்கிட்டு இருக்காங்க. திமுக பாணியில் அண்ணா திமுக போச்சுன்னா 2 பேருக்கும் பெருத்த பாதிப்பு, அதை விட பாதிப்பு தமிழ்நாட்டுக்கு வரும். இன்ஸ்டால்மெண்ட்டில் அவர் வெளியிட்டிருக்காரு. இது எங்கே போய் முடியுதுன்னு பார்க்கலாம். கடனுக்கு மேல் கடன். ஆனால் இன்னமும் ஸ்கீம் அறிவிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஏதோ ஒரு திட்டத்துக்கு கீழ் மக்களை கவர் பண்ணுறதுக்கு தொடர்ந்து வாரம் ஏதோ ஒரு அறிவிப்பு திமுக சைட்லேருந்து வந்துட்டுருக்கு. இந்த இலவச வீடு திட்டங்களே கடைசி வரைக்கும் கொடுத்துட்ருக்குறாங்க. இப்போ லாஸ்ட்டாக இப்போ இருக்கக்கூடிய டேஸில் கூட யாருக்கெல்லாம் விடுபட்டு இருக்குதோ நேரடியாக போய் சர்வே எடுத்து உடனடியாக அப்ரூவ் கொடுத்துட்ருக்குறாங்க. கலைஞர் வீடு கட்டும் திட்டங்களை முதற்கொண்டும் கடைசி வரைக்கும் திமுக தேர்தல் அறிவிக்கிற வரைக்கும் திட்டங்களை வந்து வர்றதா இல்லை, ரொம்ப ஸ்ட்ராங்காகவே பண்ணிகிட்டு இருக்காங்க. இது வந்து எங்களுக்கு பெரிய வாக்கு வங்கியாக மாறும் இல்லை, திமுக உறுதியாக இருக்குது. எப்படி பார்க்குறீங்க? விடுபட்டவர்களுக்கு கொடுக்குறாங்க. இந்த 1000 ரூபாய் ஸ்கீமுன்றது ரொம்ப ஆபத்தான ஸ்கீமுங்க. ரொம்ப நாள் அதை ஓட்ட முடியாது இவங்களால். யார் ஆட்சிக்கு வந்தாலும் அது தொடர முடியாது. பல நாடுகள் எண்ணிக்கையை 1/3 1/4 குறைப்பாங்க. சில மாதங்கள் உதவித்தொகை நிறுத்தப்படும். ஆதிராவிட நலத்துறை போன்ற துறைகளுக்கு ஒதுக்கப்படுகிற பணம் தான் இங்கே திருப்பப்படுது. இந்த அவலங்கள் நீண்ட நாள் ஓடாது. ஆகவே கல்விக்கும் சுகாதாரத்துக்கும் செலவு செய்கிறத தாண்டி வேறு எதுக்கு செலவு பண்ணாலும் அது ஊதாரித்தனமான இலவசங்கள் தான். அது நீண்ட நாள் தாக்கு பிடிக்க முடியாது. ஏற்கனவே உச்சநீதிமன்றம், ரிசர்வ் பேங்க்கெல்லாம் வார்ன் பண்ணிட்டாங்க. இவங்க கேட்குறதா இல்லை. 9 மாநிலங்கள் இந்த அட்டூழியத்தை பண்ணிகிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் இன்றைக்கி எல்லை மீறி போகுது. 5,000 ரூபாய் கொடுத்தா நான் 10,000 ரூபாய் கொடுப்பேன்றது ஏட்டிக்கு போட்டி. கஜானாவை சூறையாடுறதுல 2 பேரும் போட்டி போடுறாங்க, திமுக அண்ணா திமுக. இது நாளைக்கு நம்ம தலையில் தான் விடிய போகுது. உங்கள்கிட்ட பணம் இல்லை, இப்போ கஜானா காலி. இப்போ இந்த 1000 ரூபாய் 2,000 ரூபாய் ஆக்குனதுலேயே 17,000 கோடின்றது 34,000 கோடி மாதத்துக்கு, ஆண்டுக்கு 5 ஆண்டுகளுக்கு 1,70,000 கோடி. எங்கே இருக்குது உங்கள்கிட்ட பணம்? யாரை ஏமாத்துறதுக்கு இவ்வளோ வாக்குறுதியை கொடுக்குறீங்க? எங்கள் சோர்ஸை சொல்லிவிட்டு வாக்குறுதியை கொடுக்கணுன்றது தான் எல்லாம் சுப்ரீம் கோர்ட்டோட ஆர்டரு. அது கேட்டால் என்ன சொல்லுவாங்க, நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வரல, அதனால தான் நாங்கள் எங்கள் மேனிஃபெஸ்டோவில் சொல்லுவோம் வழிமுறைகள். என்னத்த சொல்லிட்டு போகிறீங்க? ஏது உங்கள்கிட்ட பணம்? திடீர்னு பணம் எங்கேருந்து வரும்? ஃபண்ட்ஸ் எங்கேருந்து ரைஸ் பண்ணுவீங்க? நோட்டு தான் நீங்கள் அடிக்கணும். ஆகவே இது மிக ஆபத்தான கட்டத்துக்கு திமுகவும் அண்ணா திமுகவும் இலவசங்கள் என்ற பெயரால் தமிழ்நாட்டை அதல பாதாளத்துக்கு இழுத்துட்டு போகிறாங்க.
யார் ஜெயிச்சாங்கன்னாலும் வரும் ஆண்டுகள் கடினமானவை. நிச்சயமா சார், உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி ஃபேண்டம் முடிவு பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தந்தமைக்கு நன்றி சார்.